கிடைத்த சந்தர்ப்பம். ஒரு குளத்துல கொக்கு ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது அந்த குளத்துல இருக்கிற மீனையெல்லாம் பிடிச்சு சாப்பிட்டுட்டு வந்துச்சு. அங்க அந்த ஒரு கொக்கு மட்டும் இருந்துச்சு, வேற எந்த கொக்குமே இல்ல. அதனால அந்த ஒரு கொக்குக்கே சாப்பிட நிறைய மீன்கள் கிடைச்சது. கொக்கும் போதும் போதும்ன்ற அளவுக்கு நிறைய மீன்களை சாப்பிட்டுட்டு பரம திருப்தியோட அங்க வாழ்ந்துட்டு வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பல கொக்குகள் அந்த குளத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. குளம் நிறைய மீன்கள் இருக்கிறத பார்த்துச்சு. அவ்வளோ மீனும் ஒரே இடத்துல இருக்கிறத பார்த்து அந்த கொக்குங்க அவ்வளோ மீனையும் இஷ்டம் போல பிடிச்சு சாப்பிட்டுச்சு. வயிற்றுக்கு தாராளமா சாப்பாடு கிடைக்கிற இடத்த விட்டுட்டு யாராச்சும் போவாங்களா? எல்லா கொக்குகளும் அங்கேயே தங்கிடுச்சு. கொஞ்ச நாளாவே அந்த குளத்துல இருந்து கொக்குக்கு மீன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. கிடைக்கிற 1-2 மீனை சாப்பிட்டுட்டு அதால பசிய போக்க முடியல. இதுக்கு மேலையும் இந்த குளத்தை நம்பிக்கிட்டு இங்கேயே இருந்தா பட்னி கிடந்து சாக வேண்டியதுதான்னு அந்த கொக்குக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால அந்த குளத்தை விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் போறதுன்ற முடிவுக்கு கொக்கு வந்துருச்சு. ஏதாவது பெரிய மீன்கள் சாப்பிட்டாதான் தன்னோட கொடிய பசி அடங்கும்னு நினைச்சு வேற நீர்நிலையை தேடி பறக்க ஆரம்பிச்சது. அங்கேயும் வேற கொக்குகள் வராம இருக்கணுமேன்னு கவலைப்பட்டது. ரொம்ப தூரம் காட்டுல பறந்து போன கொக்கு ஒரு நீரோடைய பார்த்துச்சு. அதுல மீன்கள் இருக்கான்னு கூட அந்த கொக்கு பார்க்கல. வேற கொக்குங்க ஏதாச்சும் இருக்கான்னு தான் பார்த்துச்சு. நல்ல வேளை ஒரு கொக்கு கூட அங்க கண்ணுக்கு தெரியல. நீரோட ஆழமா இல்லாததால அதுல தெளிஞ்ச நீரு பளிங்கு போல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீருக்கு அடியில கூழாங்கற்கள் தெரிஞ்சது. உருண்டு உருண்டு தேஞ்சு தேஞ்சு அவைகள் வளவளப்பாவும் பல நிறத்திலையும் இருந்துச்சு. அந்த ஆத்துல ஓடை நீர் விழுற இடத்துல ஓட தண்ணியில எதிரும் புதிருமா சின்ன சின்ன மீன்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. தண்ணிக்கு பக்கத்துல வந்து பார்த்துச்சு கொக்கு. தண்ணியில மீன்கள் நிறைஞ்சி அங்கும் இங்குமா ஓடிக்கிட்டு இருந்தது. அவை எல்லாமே அழகான சின்ன சின்ன மீன்கள். அவைகளை பார்த்ததும் கொக்குக்கு ஒரே சந்தோஷம். நிறைய மீன்கள் இருக்குன்றதுன்றத விட தனக்கு போட்டியா வேற எந்த ஒரு கொக்கும் அங்க இல்லன்றதே அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓடையில நீந்திக்கிட்டு இருந்த மீன்களை பிடிச்சு சாப்பிடணும்னு நினைச்சது கொக்கு. உடனே அதுக்கு முதல்ல பெரிய கொளுத்த மீனா சாப்பிடணும்ன்ற ஆசை ஏற்பட்டு பறந்து வந்து ஓடையில நடுவுல வந்து ஆடாம அசையாம ஒத்த கால்ல நின்னுச்சு. தலைய கீழே சாச்சு புல்ல பார்த்தது. திடீர்னு ஒரு கொக்கு வந்து தண்ணியில நிக்கவே சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் பயந்து அது தங்களை பிடிச்சு சாப்பிடறதுக்கு தான் இங்க வந்திருக்குன்னு மீன்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இனி கொக்கோட பார்வையில இருந்தா ஆபத்துன்னு நினைச்சு மூளை முடுக்குல எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்குச்சு. பெரிய மீன் வந்ததும் அத ஒரே பிடியா லபக்குன்னு சாப்பிடலாம்னு அப்படியே ஆடாம அசையாம நினைச்சு கொக்கு ஒரு பொம்மை மாதிரி நின்னுட்டு இருந்துச்சு. ஆனா அதோட கண்கள் மட்டும் தண்ணியில கொளுத்த மீன் வருதான்னு கண்காணிக்கிறதுலயே இருந்தது. ஏதாச்சும் சின்ன மீன்கள் வந்தா வந்துட்டு போகட்டும்ன்ற மாதிரி அது நின்னுக்கிட்டு இருந்துச்சு. கொக்கு ஆடாம அசையாம ஆணி அடிச்ச மாதிரி நிக்கவே சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் பயம் விலகி தாங்க ஒளிஞ்சிட்டு இருந்த இடத்த விட்டுட்டு வெளியில வந்து அப்படி இப்படியுமா நீந்திக்கிட்டு இருந்துச்சு. தன்னோட லட்சியம் பெரிய கொளுத்த மீனை பிடிச்சு சாப்பிடுறதுதான்னு கொக்கு மௌனமா ஆடாம அசையாம அப்படியே நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதனால பயம் தெளிஞ்ச சின்ன சின்ன மீன்கள் கொக்கோட காலடியில கூட்டம் கூட்டமா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தது. அவைகளை ஓர கண்ணால கவனிச்சுக்கிட்டு இருந்த கொக்கு, உங்களை 1000 மீன்கள் சாப்பிடுறதும் சரி, பெரிய மீனா 1 சாப்பிடுறதும் சரி, எனக்கு பெரிய மீனாதான் வேணும்னு தனக்கு தானே சொல்லிக்குச்சு. கூடவே சின்ன மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சுட்டா பெரிய மீன்கள் வராம போயிடும்ன்ற பயம் கொக்குக்கு வந்தது. அதனால சின்ன மீனை பிடிக்கிறது தன்னோட லட்சியத்துக்கு சரியானது இல்லைன்னு தனக்கு தானே பேசிக்கிச்சு கொக்கு. உச்சி பொழுது முடிஞ்சு மாலை நேரமும் வந்துடுச்சு. அப்பவும் கொக்கு பெரிய மீனை எதிர்பார்த்து ஓடையில ஒத்த கால்ல ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டு இருந்தது.
ஒரு பெரிய மீன் கூட வரல. மாலை பொழுது மயங்கி இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. கொக்கு அவ்வளோ நேரம் கால் கடுக்க நின்னதுதான் மிச்சம். ஒரு பெரிய மீனும் அதுக்கு கிடைக்கல. பசியால அது சோர்ந்து களைச்சி போய் பறக்க முடியாம பறந்து மரத்துக்கு போய் படுத்துக்குச்சு. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா, நம்மள பல பேரு இன்னைக்கு கையில கிடைக்கும் வாய்ப்புகளை தவற விட்டுட்டு பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பி காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி காத்துட்டு இருக்கிறத விட கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னேற முயற்சி செய்வதே வெற்றியை தரும்.